வணக்கம் 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 நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடந்துகிட்ருக்க இந்த கொள்ளை, அதாவது ஊழல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கட்டுக்கட்டாக எடுக்கப்பட்ட கருப்பு பணங்கள் அமலாக்கத்துறையினர் கரூரில் சோதனை செய்து 2 நாட்கள் முடிவடைந்த நிலையில் அதற்கான ஆதாரங்களையும் தற்பொழுது சேமித்து வந்துள்ளனர். முக்கியமாக 2500 கோடி ஊழல் பணத்தை அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கரூரில் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய சங்கர் என்பவர் வீட்டில் 1500 கோடியும் அவரது உறவினர்கள் வீட்டில் 1000 கோடியும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏராளமான ஆவணங்களும் முக்கியமான பத்திரங்களும் இதில் அடங்கும். தற்பொழுது இவர்கள் யாருடைய பினாமிகள் என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல் என்னவென்றால், செந்தில் பாலாஜி அவர்கள் பினாமியாக இருந்தால் இவர்களை இவர்களை செந்தில் பாலாஜி அவர்கள் பயன்படுத்தினாரா, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினாரா, அல்லது துரைமுருகன் பயன்படுத்தினார்களா, இவர்களை பினாமியாக செயல்படுத்துகிறார்களா என்பதை தான் தற்பொழுது தீவிர விசாரணையில் அமலாக்கத்துறையினர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை செந்தில் பாலாஜியின் பினாமியாக இருந்தால் சங்கர் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதுவும் டெல்லியில் உள்ள திகார் சிறைச்சாலையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அனைத்து முடிவுகளையும் அமலாக்கத்துறையினர் மனுக்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் இவர்கள் யாருடைய பினாமிகள் என்று. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பினாமியாக இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகள் எப்போ வேண்டுமானாலும் வீட்டிற்கு அமலாக்கத்துறை வரலாம் என்று கூறினார்கள். நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு வசமாக சிக்கும் நிலையில்தான் தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. பார்க்கலாம், அடுத்தடுத்து தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவை கூண்டோடு சிறையில் வைக்கிறார்களா, அல்லது மத்திய அரசு திமுகவினரை தூக்குகின்ற ஏற்பாடுகளை வேறு வழியில் செயல்படுத்துகிறதா என்பதை நாம் பார்க்கலாம். தற்பொழுது நேற்று முழுவதும் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேயே கதறிவிட்டார். ஏனென்றால் தொட முடியாத அளவிற்கு பாதுகாக்கப்பட்ட பல ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். படத்தில் நடப்பது போல் தான் 2 ஆண்டுகளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களது நண்பர்கள் வீட்டில் போன்ற 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிகாரிகள் சோதனை நடத்தி மிக முக்கியமான ஆவணங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். தற்பொழுது திமுக அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்த தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகள் தான். ஒன்று அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், அல்லது எதிர்க்கட்சியாக பாஜக இருக்கும், அல்லது நாம் தமிழர் அனைவருக்குமே வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமாக நாம் தமிழருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் பெரிய கட்சி என்பது போல் அதிமுக பாஜக என்றுதான் அடுத்த போட்டியாக இருக்கும். திமுக கடந்த 2011ஆம் ஆண்டில் இருந்து 2021ஆம் ஆண்டு வரை ஆட்சி தமிழகத்தில் இல்லை. காரணமாக புரட்சி தலைவி என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கும் வரை தமிழகத்தில் எந்த ஒரு இடத்திலும் மாண்மையான வாக்குகள் பெறவில்லை. திமுக அதற்கு மிக முக்கிய காரணமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மக்களிடம் தெளிவாக கூறினார். புரட்சி தலைவி எளிதாக அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி கொள்ளையாக சம்பவங்கள் கொள்ளையாக விலைவாசி ஏற்படும் என்று போலீசால் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். திமுக என்றும் விமர்சனங்களை சந்தித்து வருவார்கள் என்று ஜெயலலிதா அம்மா முன்பு கூறினார். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி அமைத்தார்கள் நமது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். மேலும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தான் அவரது மறைவிற்கு பிறகு அதிமுக 2ஆக பிளவுபட்டது. தற்பொழுது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. கருப்பு பணங்கள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராக கைப்பற்றப்பட்டு வருகிறது. இத்துடன் 5 ஆண்டுகள் முடிகிறதா, அல்லது 3வது ஆண்டு இறுதியில் ஆட்சி கவிழ்கிறதா என்று பார்க்கலாம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழகத்தில் மத்திய புலனாய்வுத்துறை வருவதற்கான ஏற்பாடுகளையும் நிர்மலா தேவி அவர்களும் முருகனாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாலின் அவர்களின் கதை முடிய போகிறதான்றதை நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.